ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பிரியவா அவர்கள் கோவிலுக்கு நீங்கள் அனைவருமே சென்று வருவது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் கோவிலுக்கு சென்று வந்தாலும் நீங்கள் அங்க வந்து சாமிக்கு அர்ச்சனை செய்தாலும் சரி, சாமியை நீங்கள் 3 தடவையோ 9 தடவையோ சுற்றி வந்தாலும் சரி, சாமியை நீங்கள் மனதார வேண்டினாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு செயலை கோவிலுக்கு சென்றால் கட்டாயம் செய்து வர வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நீங்கள் கோவிலில் இருந்து திரும்பி வந்தால் நீங்கள் வேண்டியதற்கும் அர்ச்சனை செய்ததற்கும் எதுவுமே பலன் கிடையாது என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகிறோம். அது என்ன என்பதை காண்பதற்கு முன்பாக புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் பெரியவா பற்றி நம்ம போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கமான ஒன்றுதான். நம்ம வந்து நல்ல நாட்கள், அதாவது வாரத்துல ஒரு முறையோ அல்லது தினமும் கோயிலுக்கு போறவங்க இருக்காங்க. கோவிலுக்கு தினமும் போனாலும் சரி அல்லது வாரத்திற்கு ஒரு முறை சென்றாலும் சரி, நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த ஒரு செயலை மட்டும் உங்களது கண்ணால் நீங்கள் வந்து பார்த்து வணங்கி கும்பிட்டு வர வேண்டுமாம். அதை பற்றி தான் நாம் தற்பொழுது காணப்போகிறோம். அதாவது கோவிலுக்கு நீங்கள் சென்று அங்க உங்களது சாமியை, இஷ்ட தெய்வத்தையும், அங்கு இருக்கின்ற சாமிகளை எல்லாம் நீங்கள் கும்பிட்டு அர்ச்சனை செய்து விட்டு வருவீர்கள். வெளியே வந்தவுடனோ அல்லது கோவிலுக்கு உள்ளே போவதற்கு முன்பாக கோவிலுக்கு மேலே கோபுரம் இருக்கும் அல்லவா, அந்த கோவிலில் அனைத்து கோவிலிலுமே கோபுரமானது கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அந்த கோபுரத்தை பார்த்து நீங்கள் முடிந்தால் கையெடுத்து தூக்கி வணங்கியும் அல்லது தரையில் கவிழ்ந்து அங்க வந்து இந்த குனிந்து வணங்குவார்கள் அல்லவா மண்ணில், அதே போல நீங்கள் இதை வந்து ஏதாவது ஒன்றை செய்து வர வேண்டுமோ. ஆனால் கட்டாயம் நீங்கள் அந்த கோபுரத்தை கோவிலுக்கு உள்ளே செல்லும் பொழுதும் வெளியே சாமி கும்பிட்டு வெளியே செல்லும் போதும் அதை வந்து நீங்கள் கட்டாயம் பார்த்து விட்டு செல்ல வேண்டுமோ. அப்பொழுதுதான் உங்களுக்கு வந்து நீங்க அர்ச்சனை செய்து சாமியிடம் வேண்டியிருப்பீர்கள் அல்லவா, அது அனைத்துமே உங்களுக்கு வந்து கட்டாயம் நடக்கும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் கோவிலுக்கு செல்பவராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்களும் செய்து வாருங்கள். பெரியவா அவர்கள் இதை போன்ற எளிய எளிய பரிகாரங்கள் அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார்கள். நாம் அதைத்தான் நமது சேனல்ல தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே வருகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ அல்லது ஏதாவது உங்களுக்கு குறைகளோ ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் வாயிலாக வந்து கேளுங்கள். நான் அதுக்கான உங்களுக்கு வீடியோவும் அல்லது கமெண்ட்ல உங்களுக்கு பதிவையும் நான் வந்து அளிக்கிறேன். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா பற்றிய அனைத்து வீடியோக்களும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இதை நீங்கள் மட்டும் கேட்டு வாழ்க்கையில் பயன்பெறாமல் அதாவது உங்களை போன்று இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இதை வந்து ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர பிரியவா அவர்கள் கோவிலுக்கு நீங்கள் அனைவருமே சென்று வருவது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் கோவிலுக்கு சென்று வந்தாலும் நீங்கள் அங்க வந்து சாமிக்கு அர்ச்சனை செய்தாலும் சரி, சாமியை நீங்கள் 3 தடவையோ 9 தடவையோ சுற்றி வந்தாலும் சரி, சாமியை நீங்கள் மனதார வேண்டினாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு செயலை கோவிலுக்கு சென்றால் கட்டாயம் செய்து வர வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நீங்கள் கோவிலில் இருந்து திரும்பி வந்தால் நீங்கள் வேண்டியதற்கும் அர்ச்சனை செய்ததற்கும் எதுவுமே பலன் கிடையாது என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகிறோம். அது என்ன என்பதை காண்பதற்கு முன்பாக புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் பெரியவா பற்றி நம்ம போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கமான ஒன்றுதான். நம்ம வந்து நல்ல நாட்கள், அதாவது வாரத்துல ஒரு முறையோ அல்லது தினமும் கோயிலுக்கு போறவங்க இருக்காங்க. கோவிலுக்கு தினமும் போனாலும் சரி அல்லது வாரத்திற்கு ஒரு முறை சென்றாலும் சரி, நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த ஒரு